ரிஷப லக்னத்துடைய ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? ஒரு பிறப்புக்கு ஒவ்வொரு மனிதனா பிறப்பதே ஒரு கர்ம பயன் அடிப்படையில. அது இந்த ரிஷப லக்னம் அடிப்படையில பிறக்கணும்னா, அதுக்கு ஒரு கர்ம பயன் அவங்க முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது இருக்கு. இப்ப நான் சொல்லப் போற பலன் பார்த்தீங்கன்னா, தொழில் எப்படி அமையும்? வேலை எப்படி அமையும்? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். பணம் சம்மந்தப்பட்டதுல ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். எந்த தொழில் பண்ணாலும் மணி ஹேண்டிலிங் வந்துரும். ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்ன மாரி அமையும்? இந்த கர்ம பலன்லயே இந்த ரிஷபத்துக்கு திருமணம்ங்கிறது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். நம்ம திருமணம்ங்கிற பாயிண்ட் பேசும்போது, ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? ப்ராப்பர்ட்டியில இவங்க வாங்குனாலே டபுள் ரேட்டுக்கு போகக்கூடிய அம்சம் உள்ளது இந்த ரிஷபம் தான். ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எந்த மாரி அமையும்? அவங்க வந்து சொசைட்டி கூட எந்த அளவுக்கு இணைந்து அவங்களுடைய லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். ரிஷபத்துக்கு நட்பு அப்படின்னு பார்க்கும்போது, பக்தி பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ரிஷப லக்னம் மற்றும் ரிஷப ராசி. இது 2ல பிறந்தவங்களுக்கான கர்மா பலன் பத்தி பார்க்க போறோங்க சார். அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாரி இருக்கும்? பிறப்பு எப்படி இருக்கும்? அதற்கு பின்ன அவங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள கடந்து செல்ல போறாங்க? இறுதி வரை எல்லாமே நம்ம தெளிவா பார்க்கலாங்க சார். அந்த வகையில ரிஷப லக்னத்துடைய ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? அப்படிங்கிறது தான் ஆரம்பிங்க சார். நிச்சயமா. இப்ப இந்த ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டாலே, ஒரு பிறப்புக்கு ஒவ்வொரு மனிதனா பிறப்பதே ஒரு கர்ம பயன் அடிப்படையில. அது இந்த ரிஷப லக்னம் அடிப்படையில பிறக்கணும்னா, அதுக்கு ஒரு கர்ம பயன் அவங்க முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது இருக்கு. இப்ப நான் சொல்லப் போற பலன் பார்த்தீங்கன்னா, ராசி, லக்னம் 2க்கும் பொருந்தும். லக்னத்துக்கு 70% ராசிக்கு ஒரு 30% பொருந்தும். இதே இது ரிஷப லக்னமா இருக்காங்க, கன்னி ராசியா இருக்கான்னு வைங்க. அப்ப அந்த வீடியோவும் இந்த 2ம் பார்க்கும்போது மேட்ச் ஆயிரும். ஆக மொத்தம் 2 வீடியோ பார்க்க வேண்டி வரும். இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்தின் சிறப்பே காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, சுக்கிரனோட அம்சம். இந்த லக்னத்தில பிறந்தவங்க அழகு, அட்ராக்ஷன், கவர்ச்சி இயற்கையாவே உண்டு. ஒரு கிரியேட்டிவிட்டி உண்டுங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும். நல்ல விஷயம், தீய விஷயம் எதா இருந்தாலும் ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் இருக்கிற அம்சத்தில இந்த ராசி வந்துரும். ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஈஸி டூ பெண்கள் சம்மந்தப்பட்ட ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். ஒரு மேக்கப் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் இயற்கையா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம். இப்ப ஒருத்தர் ஐடில ஒர்க் பண்றாரு. அவங்களுக்கும் இந்த பேஸ் பண்ணி தான் வரும். எந்த தொழில், எந்த வீடு, எதா இருந்தாலும் இந்த அடிப்படை குணம் மாறாது. இவங்களுக்கு ஆடு, மாடு, பால் சம்மந்தப்பட்டது. இது சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் இயற்கையாவே மனசுக்குள்ள இருக்கும். பெரிய தொழில் பண்ணுவாங்க. ஒரு ஆடு, மாடு வச்சா நல்லாயிருக்கும். பால் சம்மந்தப்பட்டதா இருக்கும். கோயிலுக்கு போய் டொனேஷன் பண்ணாலோ, ஒரு அபிஷேகம் பண்ணா பாலாபிஷேகம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். பரிகாரமே இதாத்தான் வரும். எந்த ஒரு ஆக்டிவேட் பண்றதுக்கு. பால் அபிஷேகம், ஒரு அன்னதானம், அத்தை என்ற உறவு வகையை மெயின்டெயின் பண்றது. இதெல்லாம் அடிப்படை குணாதிசயங்கள். ஆக மொத்தம் கிரியேட்டிவிட்டிங்கிறதுக்கு உங்களுக்கு பஞ்சம் இல்ல. அன்பு, கிரியேட்டிவிட்டி, கவர்ச்சி சூப்பரா இருக்கிறதுல இந்த ரிஷப லக்னம். அவங்களோட கர்ம பயனே இதுதான். சார், இப்ப ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் எப்படி அமையும்? வேலை எப்படி அமையும்? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். இப்ப இந்த ரிஷப லக்னம் அவங்களோட கர்ம பயன்ல தொழில், வேலை எப்படி தனித்தனியா பிரிச்சு பார்த்துருவோம். இப்ப வேலை அப்படின்னா, இவங்க சுக்கிரனே 6ஆம் அதிபதியாக வருகிறார். பொதுவா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்டதுல ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். எந்த தொழில் பண்ணாலும் மணி மணி ஹேண்டிலிங் வந்துரும். அப்ப இவங்க ஒரு வேலையாட்கள் எடுக்கிறதா இருக்கலாம். பெண்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருகிறது. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டிசைனிங், டெக்ஸ்டைல் இதில எல்லாமே எந்த தொழிலும் இது இவங்களுக்கு அடிப்படை பேஸாவே இருக்குது. பீப்பிள் ஈஸி டூ அட்ராக்ட் அப்படிங்கிறது தன்மை தான் அடிப்படையா வச்சு போணும். இப்போ ஒரு இன்டீரியர் டிசைன் ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறாங்கன்னா, அதில அழகு, ஆர்ச் போடுறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று சக்சஸ் அடையக்கூடியது. சிறந்த நிர்வாகியா இருப்பாங்க. அனுசரிச்சு போகிறது. அது கூட்டத்தில பெண்கள் நெறைய பேர் இருக்கிற மாரி இருக்கும். எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிட்டு, அனுசரிச்சு போகக்கூடியது இந்த தொழில் அம்சம் இருக்கும். தொழில் லாங் டேர்மா போகிறது இந்த அம்சமா இருக்கும். இந்த பேங்கிங் செக்டார் இந்த மாரிலாம் இருக்கும். இவங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் கவனமா இருக்கணும். லோன் ஈஸியா கிடைக்கும். அதுக்காக லோன் வாங்கிடக்கூடாது. இந்த ரிஷபத்து தன்மையே லோன் கேட்டா உடனே குடுப்பாங்க. வேணுமா? இப்ப பிசினஸ் அப்படிங்கிற ரிஷபத்தோட தன்மை 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியே சனியோட அம்சம். தந்தையின் தொழில். அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ, அதே தொழில் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாவே அமையக்கூடிய கர்ம பலன் இந்த ரிஷபத்துக்கு. அப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணா சூப்பரா போகும். அதில நம்பர் ஆஃப் கிளையன்ட் அப்படிம்பாங்க. கிளையன்ட் பெரிய பெரிய கிளையன்ட்டா இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது. ஒரு இடத்துலருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு சேல்ஸ் பண்ணக்கூடியது.
மத்த நபர்கள அட்ராக்ட் பண்றதெல்லாம் நல்லபடியாவே அம்சம் இருக்குது. இவங்க எந்த தொழில் இப்ப டெக்ஸ்டைலா இருக்கலாம், கட்டடம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், அ வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கலாம், இல்ல டீ தூள் இது மாரி எது வேணா இருக்கட்டும். எது இருந்தாலும் அதுல ஒரு பேஸு அப்பா உறவு வகையில அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு தொழில் வந்துரும். அதோட கான்டாக்ட் நீங்க மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். அப்ப இவங்க வேலையாட்கள் தான் இவங்கள உயர்த்தி பண்ணுவாங்க. பொதுவாவே இந்த ரிஷபத்துக்கு ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். உங்க பிசினஸ்க்கு பேஸே உங்க வேலையாட்கள். அப்பா வகை உறவு. இத மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டா சக்சஸ்ங்கிறது இந்த ரிஷபத்துக்கு. இத மட்டும் விட்டுறவே கூடாது. ரிஷப லக்னத்தில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த மாரி அமையும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். இப்ப இந்த கர்ம பலன்லயே இந்த ரிஷபத்துக்கு திருமணம்ங்கிறது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இப்ப நம்ம திருமணம்ங்கிற பாயிண்ட் பேசும்போது, இந்த ராகு, கேது, மத்த கிரகங்கள், பரிகாரங்கள் அதெல்லாம் நின்ற கிரகத்தன்மை. இதுல நின்ற பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பொதுவாவே இவங்க பொறந்த ஊர விட்டு வெளியூர்லேருந்து வரன் வர வாய்ப்பு அதிகம். இல்ல வந்து வரன்லயே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விட்ட வரன், தூரத்து சொந்தம் அந்த மாரி. டைரக்ட் சொந்தத்த விட ஒண்ணு விட்ட வரன் அந்த மாரி தூரத்து வரக்கூடிய அம்சம் இருக்கு. இவங்க திருமணம் வந்ததுக்கு அப்புறம், இவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த கோயில், ஆன்மீகம் இது சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகும். இவங்க வருகிற வரன் வயசு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில நேரத்தில ஈக்குவலா அமையும். இல்ல கொஞ்சம் 6 வயசு வரைக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஆனா, திருமணம் ஆனதுக்கப்புறம் லவ்வர்ஸ் மாரி இருப்பாங்க. மத்த கிரக தசாபுத்திங்கிறது வேறு. இயற்கையாவே இந்த ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும். வருகின்ற வரன் கொஞ்சம் செலவு சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் அடிக்கடி ட்ரிப்பு வெளிநாடு, வெளியூரு இந்த மாரி ட்ரிப்பெல்லாம் இயற்கையா போகக்கூடிய அம்சமா இருக்கும். இவங்களுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த பிசினஸ்ல 2வது பிசினஸ் தொடங்கணுமா? திருமணம் பண்ணணும். பொதுவா பிசினஸ் அமைஞ்சிரும். சார் பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியல. வேலையில ஒரு வளர்ச்சியே இல்லன்னா ஃபர்ஸ்ட்டு கேட்பேன். மேரேஜ் ஆயிருச்சா? மேரேஜ் ஆகல. ரிஷபத்துக்கு மேரேஜ் ஆனா, வருமானம், தொழில் இது இயற்கையா அமையும். வளர்ச்சி உண்டு. பயணத்தின் மூலம் ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மேரேஜ் பாயிண்ட் தான். அப்ப மேரேஜ்ங்கிறது தாமதப்படுத்தக்கூடாத ராசியில இது இந்த ரிஷபம் ஒன்று. ரிஷப லக்னத்தில பிறந்தவங்களுக்கு ம். ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? எந்த காலகட்டத்தில எந்த மாரி அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். இந்த ரிஷபம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள வாங்க ஆசைப்படும். அந்த ஊரின் மைய பகுதி. அங்க அது மெயினான ஏரியா. ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு அது பக்கத்துல அமையும். இவங்க இருக்கிற பக்கத்துல பேங்க்கு, ஏடிஎம்மு, டவுன்னு வச்சுக்கோங்க. டவுனு, கிராமம் 2ஆ பிரிச்சு சொல்றேன் இந்த ரிஷபத்துக்கு. இப்ப டவுன்ல பேங்க் பக்கத்துல, ஏடிஎம் பக்கத்துல, சினிமா தியேட்டர் பக்கத்துல, பியூட்டி பார்லர் இதெல்லாம் பக்கத்துல சூப்பரான இடம் அமையும். நல்ல ரேட்டு வளர்ச்சி இடமே நல்லா வளர்ச்சி போகும். இதே ஒரு வில்லேஜ் பேஸ்ல இருக்காங்க. இவங்க பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப்பு, டீ கடை, பால் கடை, பக்கத்திலேயே ஒரு ஸ்கூலு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு இது பக்கத்துல இடம், வீடு அமையும். ஆக மொத்தம் இவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரம்ப காலத்துல கூரை போட்ட வீடா இருப்பாங்க. அப்புறம் மாடி வீடு கட்டுற யோகம். மாடி வீடு. இவங்க குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் பாடி எலக்ஷன் நிக்கிறதுல அம்சம் இருக்கு. இந்த வீடு சொல்லுவாங்க. எங்க வீடு எப்படிங்க? ப்ராப்பர்ட்டி கேட்டீங்கன்னா, அந்த பிரசிடென்ட் வீடு பக்கத்துல, பிரசிடென்ட் வீடு, இந்த மெம்பர் வீடு இந்த மாரி அந்த ஒரு பதவிய சொல்லி சொல்லக்கூடிய யோகம் உண்டு. யாரோ ஒருத்தங்க வந்து விளம்பரப்படுத்தாங்கன்னா, நேரா இவங்க செவுத்துல தான் அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விளம்பரம் போடுவாங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டில இவங்க வாங்குனாலே டபுள் ரேட்டுக்கு போகக்கூடிய அம்சம் உள்ளது இந்த ரிஷபம் தான். ரிஷப் லக்னத்தில பிறந்தவங்களுடைய ஹெல்த் எந்த மாரி இருக்கும்? அவங்க ம். பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எந்தெந்த விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகும்? இதெல்லாம் நல்லாருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். இந்த ரிஷபத்துக்கு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட்டுனா, தண்ணி நெறையா குடிக்கணும். வெப்பம் சம்மந்தப்பட்டது வந்துரக்கூடாது. ஏன் தண்ணி நெறையா குடிக்க சொல்றேன் அப்டின்னா, இவங்களுக்கு ராசியும், அவங்க ரிஷபம் 2மே பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட ஆதிக்கம். சுக்கிரன்ங்கிறது கர்ப்பப்பைய குறிக்கும். அது பெண்களுக்கு சொல்லணும். ஆண்களுக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்டது. ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. தைராய்டு இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த அம்சம். அப்ப அந்த 6ஆம் இடம்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. பொதுவா பார்த்தீங்கன்னா, அது சின்ன வயசுல நெறைய பிம்பிள்ஸ் வரும். லைட்டா தைராய்டு வர மாரி இருக்கு. சுகர் வர்றது. இதெல்லாம் அம்சம் உள்ளது. இவங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் உறுதியா தேவ. பெண்களா இருக்காங்க. தண்ணி நெறையா குடிச்சுக்கணும். சிறுநீரகம் சார்ந்து சிறுநீரக தொற்றுகள் வராம பார்த்துக்க வேண்டியதுல இந்த ரிஷபத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்ப பொதுவாவே ஒரு சில சிறந்த பரிகாரம் எதுன்னா, பழைய துணிய தூக்கி போட்டுறணும். ஒரு சில உள்ளாடை விஷயமா இருக்கலாம். அது மாரி அத தூக்கி போட்டுட்டாலே ரிஷபத்துக்கு வளர்ச்சி வந்துரும். வியாதி குறைஞ்சிரும். ஒரு புடவ வாங்கி குடுக்கறது, அம்பாளுக்கு புடவ சாத்துறதெல்லாம் வியாதியை குறைக்கக்கூடியது. இவங்களுக்கு ஒரு பெண் மருத்துவர் மூலம் வளர்ச்சி அடையக்கூடிய அம்சம் உண்டு. அது மூலம் இருக்கும். புனித நீராடுனா வியாதி குறையும். இதுதான் இந்த வியாதி குறையக்குண்டான அம்சம். ரிஷப் லக்னத்தில பிறந்தவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எந்த மாரி அமையும்? அவங்க வந்து சொசைட்டி கூட எந்த அளவுக்கு இணைந்து அவங்களுடைய லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார்.
இந்த ரிஷபத்துக்கு நட்பு அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல விதமான நட்பா இருக்கும். நட்ப மெயின்டெயின் பண்றதுல சிறந்த இதா இருக்கும். இதில நட்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நட்பு ஆரம்ப காலகட்டத்தில மெயின்டெயின் பண்ணிட்டுருப்பாங்க. கொஞ்சம் நட்பு இடையில கட் ஆகும். திருப்பி ரொம்ப நாளா பேசாம இருந்து, திருப்பியும் அதே மெயின்டெயின் பண்றதுல இந்த ரிஷபத்துக்கு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா, இவங்க 7ஆம் அதிபதி செவ்வாய் 12ல இருக்கு. ஒரு சில இவங்க நண்பர்கள் வெளிநாடு, வெளிமாநிலம் செல்றாங்க. அப்பயும் நட்பு தொடரும். இதே இது 11ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, புதன். இவங்க ஒருத்த அரசியல், கவர்மெண்ட்டு, பேங்கிங் செக்டார் இதெல்லாம் அமைஞ்சிருப்பாங்க. இந்த மாரி நட்பா இருக்கும். பொதுவாவே நட்பு ரீதியாக நல்ல மெயின்டனன்ஸ் இருக்கும். இவங்க தான் பொதுவாவே இந்த மீட்டிங் போடுறது, இந்த நெறைய பார்ட்டிக்கு அட்டெண்ட் பண்றது, அதில சந்திக்கக்கூடிய அம்சம். காலேஜ் டே ஃபங்ஷனு இந்த மாரி அட்டெண்ட் பண்ணும் ஃபங்ஷன் இருக்கு. கடைசி வரைக்கும் நட்பு மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈகோ கிளாஷஸ் இவங்க பொதுவா பார்க்கறதில்ல. விட்டு குடுத்து அனுசரிச்சு போயிருவாங்க. இவங்க நட்பு நல்லபடியா மெயின்டெயின் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும், குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறமும் நட்பு மெயின்டெயின் பண்றதுல ரிஷபத்துக்கு யோகம் அதிகம். அப்ப ஒரு சிலர்லாம் திருமணத்துக்கு அப்புறம் நட்பு கட் ஆயிரும். இவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உறவுகளையும், நட்பையும் மெயின்டெயின் பண்றதுல பெஸ்ட் தான் இந்த ரிஷபம். நம்ம ரிஷப் லக்னத்திற்கு வந்து அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கூடிய கர்மா விஷயங்கள பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்குங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.